ஹலோ குட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஆ எப்படி எழுதுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி எப்படி எழுதுது, அதாவது முறையாக எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈக்கு எடுத்துக்காட்டு இலை. சொல்லுங்கள், இலை. இலை எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லையா? அது அடுத்தது இளநீர். இளநீர் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? நம்ம காலையிலே அம்மாலாம் நமக்கு அப்பா என்ன பண்ணுவார், காலையிலேயே இளநீர் குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், காலையிலேயே டீ காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இளநீர் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் அம்மா கிட்ட கேளுங்க. ஓகே. அடுத்தது இஞ்சி. இஞ்சி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அம்மா சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய யூஸ் பண்ணுவாங்களே இஞ்சி, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது இறகு. இறகு எல்லாருக்குமே தெரியும். இறகுன்னா என்னது? மயில் இறகு சொல்லுவோம், கோழி இறகு, குருவி இறகு. இறகு எப்படி இருக்கும்? தொட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இலை. சொல்லுங்கள். இலை. இஞ்சி. இஞ்சி. இளநீர். இளநீர். இறகு. இறகு. சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. இலை, இஞ்சி, இளநீர், இறகு. இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எழுதலாமா? வாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி ஆ மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுத்து இப்படி மேலே விட்டால் இ. ஓகே, உங்கள் ஸ்லேட்டை உங்கள் சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. மிஸ் எழுதுகிறப்போ மிஸ்ஸோட சேர்ந்து எழுதுங்க பார்ப்போம். ஆ மாதிரி முதல்ல போடணும். அதுக்கப்புறமா அப்படியே மேலே ஒரு சுழி சுழிச்சோன்னா இ. சொல்லுங்க. இ சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இ. இ. ஓகே, அடுத்த இ போடலாமா? இ. 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 ஓகே, இன்னொரு முறை. இ. 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 சொல்லுங்க. நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நானே சொல்லிட்டுருக்கேன், எனக்கு நீங்கள் சொல்கிறதே கேட்கல. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்போ நம்ம என்ன எழுதிட்டுருக்கோம்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன எழுதிட்டுருக்கோம்? இ. சொல்லுங்க. இ. நீங்கள் எழுத்துக்கள் எழுத தான் உங்களுக்கு அழகாக வரும். அதே மாதிரி எப்படி வேணால் எழுதலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு எழுத்துக்கும் ஒரு முறையான வடிவம்னு ஒன்று இருக்குது. நம்ம அதைப்படி தான் எழுதணும். ஓகேவா? ஏன்னா எழுத்துக்கள் எப்படி இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் நம்ம கற்றுக்குறோம். ஸோ கற்றுக்கிறப்போவே முறையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பெரிய கிளாஸ் போகிறப்போ வேகமாக எழுதுகிறப்போ நம்ம எவ்வளோ வேகமாக எழுதினாலும் நம்மளுக்கு அந்த வடிவம் மாறாமல் அழகாக வரும். அதனால தான் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன கிளாஸ்லேருந்தே எழுத்துக்களை முறையாக எழுதுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எழுத்துக்கள் இப்போவே நீங்கள் முறையாக எழுத பழகிக்கணும். ஓகேவா? எழுதலாமா? எழுதுங்க. இ.
இ இ இ இ இ இ இ ஏ இ இ இ இ ஈ. ஓகே பாருங்க, இ இலை சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. இ இலை. இ இஞ்சி. இ இஞ்சி. இ இளநீர். இ இளநீர். இ இறகு. இ இறகு. என்ன முறை சொல்லலாமா? இ இலை. இ இலை சொல்லுங்க சவுண்டா. இ இலை. இ இலை. இ இஞ்சி. இ இஞ்சி. இ இஞ்சி. இ இளநீர். இ இளநீர். இ இறகு. இ இறகு. ஓகேவா குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஈ கற்றுக்கிட்டோமா? இது வரைக்கும் நம்ம 3 எழுத்துக்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 எழுத்துக்களும் வீட்டில் சரியான வடிவத்தில் உட்காந்து நிதானமாக எழுதி பழகுங்க. ஓகேயா? நிதானமாக நம்ம எழுதி பழகினாவே நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா கற்றுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான வடிவத்தில் கரெக்டாக எழுத நம்ம பழகப்படுத்திக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ்.